போன தடவை அண்ணன் மணியை சரி பண்ண அவர் உயிர் கொடுக்கணும்னா அவர் வந்தாதான் முடியும். அதான் நான் அவரா மாற போறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது இது? ஒரே பனிமூட்டமா இருக்கு. இப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஒரு ஆளுக்கு உயிர் கொடுக்கதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தான். இவன் பேரு சால்ரிங்க. இவன் எப்படி செத்து போனானா, போன வாட்டி அன்னைமணியை சால்ரிங் வைக்கும் போது இவன் ஷார்ட் ஆகி வெடிச்சுட்டான். இதுக்கு காரணம் என்னன்னு நாங்க ரொம்ப தேடி அலசி பார்த்ததுல கடைசியில நான் தான் தெரிஞ்சு. இவன் எப்படி இறந்து போனான்னா, சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இவன் இப்படிதான் கெட்டு போயிட்டான். என்னடா என்னன்னு ஏதுன்னு எடுத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சு உள்ள வயர் பிஞ்சிருச்சுன்னு. நான் சால்ரிங் ராடுக்கு சால்ரிங் வைக்கணுமான்னு சால்ரிங் ராடுக்கு சால்ரிங் வைக்க என்கிட்ட இன்னொரு சால்ரிங் ராடு இல்லாதனால சும்மா வயரை மட்டும் சுத்தி விட்டு ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அன்னை மணியை சால்ரிங் வைக்கும் போது நேரம் பார்த்து 2 வயரும் ஒருத்தன் கட்டி பிடிச்சு வெடிச்சுட்டாங்க. அதுக்காண்டி கண்டிப்பா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டதோட பத்தாதுன்னு தான் இவனுக்கு இப்ப உயிர் கொடுக்க போறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சத்தவனுக்கு கனிரஞ்சி செத்துனதா போதும், அவன் வேலை செய்யறானா இல்லையான்ற அவன் எப்படி வேலை செய்வான்றத இதை வச்சு இப்ப பார்ப்போம். இவன் எப்படி வேலை செய்யறான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இவனோட கால்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி நமக்கு 2 கால் இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு 2 கால் இருக்கு. இந்த கால் என்ன பண்ணுவான்னா, நம்மளோட ஐயோ மீண்டும் மீண்டுமா வீட்டு பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம போய் ஒளிஞ்சுக்குவான். ஒளிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அங்க இருந்து வர கரண்ட் ஃப்ளோ ஃபுல்லா எடுத்து உள்ளுக்குள்ள இருக்க வயர் வழியா இங்க கொண்டு வரான். அதாவது நம்ம இந்த செடி கொடியிலெல்லாம் எப்படி தண்ணி வேர்ல இருந்து மேல வருதோ அதே மாதிரி இங்க எலக்ட்ரான்ஸை அங்க இருந்து இங்க கொண்டு வரான். கொண்டு வர எலக்ட்ரானை உள்ள இருக்கவன் சும்மா இல்லாம இந்த ஏஜுக்கு கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்னா, இங்க இருந்து வரும்போது ஏசியா இருப்பான், ஆனா இதை தாண்டும் போது டிசியா மாறிடலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் இருப்பான். இந்த இருக்கான் பாருங்க, இவன் தான். இவன் பேரு தான் டயோடு. இவன் தான் இந்த பிஞ்சு போன இதுல இருந்தான். இது வந்து புரோட்டோடைப், அதாவது சிம்பிள் மாடல். அதே இதுல பாத்தீங்கன்னா சர்க்கியூட் போர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இங்க ஒரு வேரியேஷன் பண்றதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வேரி பண்ணலாம். பட் நான் வச்சிருக்க சால்ட்ரிங் ராட்ல அது பண்ண முடியாது. பட் இந்த ராட்ல பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த சிப்ஸ் இதுல இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல வெறும் டயோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வந்த டிசி என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உள்ள டியூனும் நானே போட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹைலி ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா, வர எலக்ட்ரானை போக விடாம தடுக்கும். அதாவது அது தடுக்கிறது இங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஹை ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா, இங்க வந்தால ஒருத்த எலக்ட்ரான்னு அவனை உள்ள போக விடாம தடுக்கும். ஸோ அவன் போகணும்னா நமக்கு தேவை வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ்ன்றது என்னன்னா, அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண தேவையான எனர்ஜி. ஸோ இந்த வோல்டேஜ் கரண்ட்ன்றது என்ன தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, மேலே இருக்க அந்த ஐ கார்டை கிளிக் பண்ணுங்க, நம்மளோட பழைய வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அந்த மிச்சம் இருக்க எனர்ஜியில் என்ன ஆகுனா, ஹீட்டாக மாறிடும். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் நமக்கு என்ன பண்ணுன்னா, வெளியில் ஒரு செராமிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த செராமிக் கோட்டிங் மூலமாக டிசிபியேட் ஆக ஆரம்பிக்கும். செராமிக் கோட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. ஸோ இன்கேஸ் உள்ளே கொடுத்துருக்க அந்த ஹைலி ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் கண்டிப்பாக ஒரு கண்டக்டராக தான் இருக்கும். மேபி காப்பராக இருக்கலாம், இல்லை இனி எது கண்டக்டிவ் மெட்டீரியலாக இருக்கலாம்.
அது மூலமா வெளியில நமக்கு கண்டக்ட் ஆகி எந்த வித நமக்கு அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றக்காண்டி தான் இங்க ஒரு இன்சுலேட்டர் அதாவது செராமிக் கோட்டிங். கட் பண்றா ரொம்ப மோட்ருங்க எடிட்ல போயிரும்ல. இதுக்கு மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஷார்ப்பா ஒரு எட்ஜ் இருக்கு. இந்த எட்ஜ் தான் அந்த சால்ட்ரிங் வயர்ஸை வந்து நமக்கு மெல்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண வைக்கும். இந்த அதாவது இந்த இது வந்து என்ன மெட்டீரியலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா பாருங்க. ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லிடுவா என்ன இதுன்னு. என்ன தேர்றாங்க? ஸோ இப்போ இந்த டிப்பும் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ஸோ இது மட்டும் இருந்தால் பார்த்தாது எனக்கு சால்ட்ரிங் வைக்க. அதுக்கு தான் இது தேவை. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு சால்ட்ரிங் வயர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லெட்டு, அதாவது லெட்டு ஆகலையும் டின்னாலையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே இருக்காதுல இருக்கு. ஸோ இதில் வந்து 60% டின்னும் 40% லெட்டும் இருக்கும். ஸோ இது வந்து டாக்ஸிக் இன் நேச்சர். ஸோ அதனால் இதுலேருந்து கிரியேட் ஆகிற ஸ்மெல்ஸை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நான் டாக்ஸிக் லெட்ஸும் இருக்குது. அது நீங்கள் வேணும்னா நான் டாக்ஸிக் லெட்டுங்கிறதே உலகத்தில் கிடையாது. யா பேசாதடா படிக்காத தற்குறி. ஓகேவா. அதே நேரத்தில் நான் டாக்ஸிக் வயர்ஸும் இருக்கு இதுல. ஸோ அதுல என்ன இருக்குன்னா லெட்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. கண்டக்டராக இருக்கும். கண்டக்டர் நல்ல ஒரு கண்டக்டர், அதனால நமக்கு கண்டக்ட் ஆமா. அதே நேரத்தில் இதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட்டும் லோவாக இருக்கும். ஸோ அதனால இதில் வேற கிரியேட் ஆகிற ஹீட்னாலேயே நம்ம ஈஸியாக அதை மெல்ட் பண்ணிடலாம். மெல்ட் பண்ணி வேற இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அதே நேரத்தில் இது வந்து நல்ல கண்டக்டும் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு, அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இதை கண்டிப்பாக பண்ணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கு பேர் தான் சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நீங்கள் கதறது எனக்கு இங்கே கேட்குது. ஸோ கடைசியாக நமக்கு சால்ட்ரிங் வைக்க தேவையானது இந்த ஃப்ளக்ஸ் தான். நல்லா தெரியுதா? ஸோ இந்த ஃப்ளக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, என்ன பண்றாங்க கோந்து பார்த்ததுக்கு போலியா சர்க்யூட்ல இருக்க டஸ்ட்டை வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம இதை வச்சுட்டு சால்டர் வைக்கும் போது நமக்கு வந்து அந்த வயர் இருக்குல்ல, இது பேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மலாக பைன் ரெசின்லேருந்து கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து அதனால தான் இது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை பற்றி சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பார்க்க முடியல, உள்ளுக்குள்ளே கால் பீட்டு போகுது. பாட்டு பாட்டு ராப்பா போடுற ஒரு ராப். ஆடாயம் மன்னாரே வாங்கி தண்ணி பாரு, ஆடாயம் மச்சி வாழைக்கா பச்சி, ஆடாயம் மச்சி வாழைக்கா பச்சி, உடம்ப பிச்சி பொட்டுடுவம் பச்சி. வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ்.